சார் என்ன சார் பண்றீங்க? நானா தம்பி, அடுத்த வருஷம் வரப்போகுது. சரி, இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏகபோகமா படிச்சு இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்காங்க. அடுத்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சு அவங்களுடைய இலக்கு அடைய வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருவோமா? உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நீ வரியா? போலாம். ரைட், இதான் நம்ம அடா 247 தமிழோட ஆபீஸ். உள்ள என்ன மாதிரியான வேலைகள் போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் போயிட்டாங்க. இருக்கக்கூடியவங்கள்ட்ட என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் டீம் ஹெட். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அடுத்த வருஷம் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்றீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது ஆனோகிராமர் ரிலீஸ் பண்ணா டிஎன்பிஎஸ்சி. நம்ம வேலை வந்து படிக்கிறதுக்கு நீங்க கண்ணாபின்னு சோர்சஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஸ்டாண்டர்டா ஒரு ஆத்தர் புக் எடுத்துக்கோங்க, அதை படிங்க. ஸ்கூல் புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம அடா 247 ஆப்ல குவிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த குவிஸ் அட்டன் பண்ணுங்க. அண்ட் புதுசா ஜனவரியிலேருந்து என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா வீக்லி ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அந்த குவிஸ்ல ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்கலாம்னு இருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், வர 2024 கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். எஸ், எல்லா ஆசையும் அதான் இருக்கு. சார் என்ன பண்றது பாப்போம். லைவ்ல இருக்காரு. இகரம், உகரம், ககரம், சார் கிளாஸ் போயிட்டு பரவாயில்ல, முக்கியமான விஷயம். ஒரே நிமிஷம். 2024 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும்ன்றதுக்காக உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? நல்லா படிக்கணும்னா நம்மளோட ஆனுவல் பிளான் இருக்கு. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஒரு போர்ட்போலியோ மாதிரி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அதை நல்லா படிச்சாலே போதுமானது. இப்ப குரூப் 4 வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ தமிழ் கிளாஸ் இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ டெய்லி தமிழ் கிளாஸ் பார்த்துங்க. மதியம் 1 மணிக்கு மேக்ஸ் கிளாஸ் இருக்கு. இதை பார்த்தாலே 125 மார்க்ல அதிகபட்சம் ஒரு 120 மார்க் மேல எடுக்கலாம். சோ கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். 125க்கு 120 எடுத்தாலே நம்ம பாஸ் ஆயிடலாம். கண்டிப்பா தானே. லைவ் இருக்குடா. சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. சார் ரொம்ப பிஸியா இருந்தாரு. நம்மளோட சரவணன் சார் என்ன சொல்றான்னு கேட்போமா? சார், நம்மளோட நண்பர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? நண்பர்களுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். என்ன அப்படின்னா சயின்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இப்போ மெயின்ஸ்லேருந்து சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குரூப் 2 மெயின்ஸ் அஃபிஷியல் எக்ஸாம்பிள் இருக்கு. அது போக ஃபாரஸ்ட் எக்ஸாம் இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு நம்மளுக்கு. அட் த சேம் டைம் என்டிபிசி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, விதியை நம்பி மதியம் நடக்காது அப்படின்னு சொல்லி தம்பி பெரியார் அவங்க சொன்ன மாதிரி தான். நம்ம எந்த ஒரு விதியும் நம்ப வேணாம். நீங்க உங்க மேல ஒரு எஃபோர்ட் போடுங்க, ஃபோக்கஸ் யூர் வே, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ உங்களுடைய வேல ஒரு ஃபோக்கஸா நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம ரீச் ஆக முடியும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது. ஸோ உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்க தான் போறேன். ஸோ ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம இருக்கிறத விட இதுதான், வேற வழியே இல்லை. செய்யல சிக்கும்படி அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? படிக்கணும், வேலை வாங்கணும். 2024 நம்மளுக்கானது. அவ்வளவுதான். ஆல் தி பெஸ்ட். எஸ், ஸோ சாரோட அந்த அட்வைஸ் நீங்க கேட்டாச்சு. அண்ட் ஃபைனலா இன்னொரு ஸ்டூடியோல இன்னொருத்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். தான் இருக்காங்க. சின்ன விளாக் எடுத்துட்டு இருக்கோம். 2024 பசங்களாம் வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுமே அதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா ஸ்பெண்ட் பண்றீங்க. சோ இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு டைம் நிறைய ஒதுக்குங்க. ரொம்ப ஈஸியானதுதான். டைம் ஒதுக்குனா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கரெக்டா கொடுத்துருங்க. எஸ் மேம், ரொம்ப பிஸியா பெய்டு கிளாஸ்ல இருக்காங்க. தேங்க்யூ மேம். சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்படுறது ஒரே விஷயம் தான். அது என்னவா இருக்கணும்? நீங்க எல்லாரும் இந்த 2024 எக்ஸாம கிளியர் பண்ணி அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கறதுதான் மெயினா. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் அப்படிங்கிறது வேலை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன் அப்படிங்கறதுக்காக உட்காந்து படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸாமுடைய நீட் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சயின்ஸ் படிச்சோ, மேம் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் படிச்சோ, சார் சொன்ன மாதிரி தமிழ் படிச்சோ ஒரு அறிஞர்கள் ஆக போறது கிடையாது.
எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட் என்னவோ அதை படிச்சு அந்த எக்ஸாமை கிளியர் பண்றதை பார்க்கணும். ஸோ தெளிவான நோக்கத்தோட 2024 தொடங்குங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.